ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி தேனி ஸ்பெஷல் குச்சி சேவு இதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தேனிலேயே ரொம்ப ஸ்பெஷல்னால் இந்த குச்சி சேவு தான். நீங்கள் தேனிக்கு போயிருக்கீங்களா? தேனினாலே உங்களுக்கு ஞாபகம் வர்றது அழகான இயற்கை வளம் தான். ஆனால் இந்த சேவு அதுலேயே ரொம்ப ஸ்பெஷல். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் இதான், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் கரெக்டாக 1 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 3/4 கப் அளவு கடல மாவு. 1 கப் அரிசிக்கு 3/4 கப் கடல மாவு. இப்போ பொரிகளில் 1/4 கப் போட்டுடலாம். அதுக்கடுத்து ஒரு 4 பூண்டு. இப்போ இது எல்லாமே நல்லா பவுடராக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதிலேயே இந்த மாவில் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் காய வச்சுக்கோங்க. சுடு எண்ணெயை இந்த மாவில் ஊற்றினோம்னா சேவு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் காய வச்சு சுடு எண்ணெயை இந்த மாவில் ஊற்றிடலாம். இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் பெருங்காயம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். நீங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா நம்மளால் மாவை இந்த மாதிரி பிசைய முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கு ஏற்றாப்புல கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த சேவு செஞ்சிடலாம். நீங்கள் டீ குடிக்க போகிறீங்க, இல்லைன்னா காஃபி குடிக்க போகிறீங்க அப்படின்றப்ப சூப்பரான ஸ்நாக்ஸ் இந்த சேவு தான். உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் டீ காஃபி குடிக்கிறப்ப இந்த ஸ்நாக்ஸ் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கடையில் வாங்கணுன்னு அவசியமே இல்லை. கொஞ்சமாக செஞ்சாலும் வீட்டிலையே செஞ்சால் டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பொறுமையாக நல்லா மாவை மிக்ஸ் பண்ணுங்க. லைட்டாக அப்பப்போ தண்ணி விட்டு மாவை மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா இந்த மாதிரி பால் மாதிரி செஞ்சுருங்க. இப்போ இந்த மாதிரி சேவோட அச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை அதில் மாட்டிடலாம். இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த அச்சில் போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் இது செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்பே எண்ணெயை காய வச்சுருங்க. ஒரு சைடு எண்ணெய் காஞ்சிடுச்சுன்னா சேவு சுட்டு எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறப்பே அந்த சைடு நீங்கள் எண்ணெயை இந்த மாதிரி காய வச்சுருங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு. எண்ணெய் காஞ்சிடுச்சான்றதுக்கு செக் பண்ணுறதுக்கு லைட்டாக ஒரு சின்ன பீஸ் சேவை உள்ளே போட்டு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மேலே வந்துடும். அப்போனா நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம சேவை புழிஞ்சு விட்டுறலாம். நீங்கள் இந்த பாத்திரத்துக்கு எவ்வளவு சேவு போட முடியுமோ அவ்வளோ போடணும். நீங்கள் ரொம்ப புழிஞ்சு விட்டுட்டிங்கன்னா மேபி அது உடஞ்சிரும். இல்லாட்டினா
திருப்புறதுக்கு எல்லாம் கஷ்டமாக இருக்கும், குக்காகவும் வந்து லேட் ஆகும். ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாவு வந்து போடுங்க. லைட்டாக இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டிக் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். லைட்டாக அப்படியே வந்து திருப்பி விட்டுருங்க. இப்போ வந்து சேவு வந்து நல்லா குக் ஆகிடுச்சா, கிறிஸ்பியாக இருக்கா அப்படின்றதுக்கு வந்து நீங்கள் வந்து செக் பண்ணணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள், எண்ணெயில் எவ்வளோ பபுள்ஸ் இருக்கும். இது வந்து நல்லா சேவு வந்து குக் ஆகிடுச்சுன்றப்ப வந்து இந்த பபுள்ஸ் எதுவுமே இருக்காது. இப்போ இந்த சேவை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வரணும். ஸோ 2 சைடும் வந்து இந்த மாதிரி லைட்டாக அப்பப்போ திருப்பி போடுங்க. அது மாதிரி பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க, கருகவும் விட்டுறாதீங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்கும். பாருங்கள், எண்ணெயில் உள்ள பபுள்ஸ் எல்லாமே ஓரளவு வத்திருச்சு. இப்போ வந்து சேவு வந்து கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து எடுத்துடலாம். அவ்வளவுதான். இதே மாதிரி நீங்கள் வந்து மிச்சம் மாவை எல்லாமே வந்து சேம் இதே ப்ரொசீஜரில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சூப்பரான தேனீ குச்சி சேவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ மிச்சம் இருக்கிற மாவையும் வந்து இதே மாதிரி வந்து புழிஞ்சு விட்டுருங்க. பாருங்கள் எவ்வளவு பபுள்ஸாக இருக்குன்னு. இப்போ இந்த பபுள்ஸ் எல்லாமே வந்து கம்மியாகும். அப்படின்னா தான் சேவு வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். லாஸ்ட்டில் வந்து பபுள்ஸே வந்து இருக்காது. அப்படின்னா நீங்கள் சேவை வந்து எடுக்கிறதுக்கு வந்து கரெக்டான டைம்னு அர்த்தம். லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள், ரொம்ப மிக்ஸ் பண்ணிடாதீங்க. லைட்டாக அப்பப்போ திருப்பி விடுங்க, இல்லைன்னா சேவு வந்து உடைய சான்ஸ் இருக்குது. பார்த்து இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டிக் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ பபுள்ஸ் எல்லாம் போனதுக்கப்புறம் லைட்டாக வந்து நீங்கள் வந்து ஒரு கரண்டி யூஸ் பண்ணி இங்கிட்ட அங்கிட்டு திருப்பி விட்டுருங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அவ்வளவுதான், சூப்பரான தேனீ குச்சி சேவு வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, கடைக்கே போகாமல் வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சே வந்து ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சிட்டோம். யாராச்சும் வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க அப்படின்னீங்கன்னா இதை வந்து ஈஸியாக உடனே செஞ்சு கொடுத்து அசத்திடலாம். அது மட்டும் இல்லாமல் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த சேவு வந்து ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்கும். நீங்கள் மறக்காமல் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.